காய்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 அதுலேயும் நம்ம ஒரு பாட்டு போட்டிருக்கோம். அது பார்க்கணுன்னா போட்டு பார்க்கணும். அது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அது புரியும். என்ன நாங்கள் லாஸ்ட்டில் நம்ம இது வரைக்கும் முடிச்சுருக்கோம். பாருங்கள் சும்மா என்ன படிச்சோம்னா இங்கே ஒரு தாய் மாதிரி எடுத்துருந்தாங்க. இன்னொரு தாயின்னு தெரியல. வந்து நம்ம எடுக்கணும். அந்த கண்ணை பாருங்களேன், நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம வந்து இந்த மூணு கண்ணு தானே பார்க்க சொன்னீங்க. அங்கே ரெண்டு கண்ணு பார்த்துன்னு இருக்குங்க. இங்கே ஒரு கண்ணு மீதி ரெண்டுமே தூக்கத்தில் இருக்குதுங்க. இதுதான் நம்ம நோட் பண்ணுவோம். இதோ இது பேர் எங்கள் சைட்லேயும் பார்க்கல. லேட் ஆகுதுங்க. ஓ இது கொடுக்கல காய். ஓ இதுதான் கொடுக்கணும். நம்ம கொடுத்துருந்தோம். ஓ இது கொடுக்கணுமா? பைத்தியக்கா இது கண்ணை பார்க்கணும்னா எனக்கு ஒரு பயமாக இருக்குது காய். இப்போ இதில் நம்ம ஓட போகிறோம். கொஞ்சம் உங்களுக்கும் பயமாக இருக்குது. என்ன இப்போ இந்த கதவு ஓப்பன் ஆகணும்னா ஒரு ட்ரிக் இருக்கு காய். யார் வருதுடா? காய் பயமாயிடுயா. எனக்கும் ரொம்ப ரொம்ப பயமாயிடுது. காய் கண்ணு பாருங்க. இப்போ இங்கதானே அகியோகியத்துலேருந்து அங்கேருந்து வருவாங்க காய்ஸ். நம்ம இதுக்குள்ளே போனோம். ஆனால் பயம் காய்ஸ். ஆனால் அவன் துரத்துவான். அது வந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கேன் காய்ஸ். அந்த வாட்டியே எனக்கு ரொம்பலாம் பயம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ என்னடா எடுக்க முடியல. அதை கொடு. காய்ஸ் சுத்தமே அவன் வருவான். ஐயோ காய்ஸ் நம்ம குத்தோடனே இந்த கதவு ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினைஞ்சு போனால் அவன் பின்னாடி தொத்துவான். நம்ம இதுக்குள்ளே போகணும். எனக்கு அவுட் ஆகணும் பயமாக இருக்குது. சரி பார்ப்போம். சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறா. ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் சவுண்டு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் போகிறேன் காய்ஸ். இங்கே வந்துட்டான் வா வந்துட்டான். ஓடுடா. ஓடு ஃபாஸ்ட்டு பூஸ்ட்டு பெஸ்ட்டு எல்லாமே. அம்மா காய் சொன்ன நான் பயத்தில் தோத்துடுவோம். இட்டே அழுறான். வாய வைக்காத. சரி வரப்போதே கங்கடாருது குட்டி புட்டி வர போகிறான்னு. லாஸ்ட்டாக நம்ம எதில் தோற்றோம்னா அந்த ஸ்ட்ரைட்டாக போனோம். இதில் போனோம். அந்த சைடில் வந்து ஏற முடியல. லெஃப்டில் கட் பண்ணிடணும். ஓகே வந்துட்டாய். பயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் எனக்கு தோட கடி இருக்கு. இந்த சைடு எடுத்துக்கணும். காய்ஸ் ரெண்டாவது வாட்டியும் அவுட்டு காய்ஸ். பயமா இருக்குது காய்ஸ். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் போவேன். சப்போர்ட் பண்ணதுன்னா நாங்கள் போக மாட்டோம். எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு ப்ரோ. தெரியுது ப்ரோ. பயத்தில் கட்டிக்கிச்சா? ஆமாம் ப்ரோ.
ஐயோ அவன் ஃபாஸ்ட்டாக வரும்போது ஒரு இல்யூஷன் காட்டுறாங்க, அது எனக்கு பயமாக இருக்குது. மற்றபடி இதோ இதுக்குள்ளே போனாலும் மூஞ்சி பயமா வந்து பல்லு ஒரு மாதிரி அதுல எனக்கு பயமா இருக்கு. கச்சிருவானோட்டு. சரி சரி ஸ்ட்ரைட்டாக போகணும். இங்கே கட் எடுத்துக்கணும். இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக போகணும். இந்த சைடு கட் பண்ணிக்கணும். கீழே குஞ்சிடணும். காய்ஸ் அதில் எப்படி போக ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா காய்ஸ்? அதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அது எப்படி காய்ஸ்? ஸ்ட்ரைட்டானா இப்போ அந்த ஹோல்ஸ் இருக்குட, அதில் எப்படி போக தெரில, அதனால நம்ம ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணி போயிடலான்றேன். புரியுதா? ஏன்னா அதில்னா அவன் தொத்துறான். நான் இதில் கொஞ்சம் நூபு காய்ஸ், எனக்கு தெரியாது எப்படி ஆடன்ட்டு. எனக்கு தெரியாது. காய்ஸ் லிச்சா வேறு ஆகுது. என் ஃபேஸ் கொஞ்சம் தெரியாது, ஏன்னா நான் வந்து ஆடுதில் அந்த ஆங்கிள் எடுத்ததுனால தெரியாது. அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். அகி ஸ்ட்ரைட்டாக அங்கே ஸ்ட்ரைட்டாக போகும்போது அங்கே பெஞ்சிட்டானே கை. சரி பேசாமல் கொஞ்சம் போகுமா? ஸ்ட்ரைட்டாக போ. வாவ் சூப்பர் டெக்னாலஜி. அவன் நேராக வரான். ஐயோ nobody is here, get up. காய்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபோனில் ஆடும் போது. இதுவே வந்து வேறு இதில் என்னடா அது புடி, நம்ம புடி ஆகணும். சி என்னது ப்ரோவாகணும். சி ஐயோ இவன் தைரியமாக ஆகணும். நம்மளுக்கு வாய்க்கு ஒளரும் மூஞ்ச பார்த்தா. குட்டே கொஞ்சம் கையை இருகமா பிடிச்சிக்கோ. என்ன பாட்டது? இப்படி அப்படி இப்படி நீ தான் வந்து சொல்லணும். ஸ்ட்ரைட்டாக போகணும். இவன் இப்படி சைடு வருவான், இப்படி சைடு கட் பண்ணிக்கணும். அப்படி இப்படி வந்தோடனே இப்படி சைடு போகணுன்னே இப்படி சைடு போகணும். இப்படி போனோடனே இப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும். கட் பண்ணிக்கும் போது ஸ்ட்ரைட்டாக போகணும். பாடி ஸ்ட்ரைட்டாக போகணும். நச்சம் வலி கட் ஆகும்போது போகணும். ஒரு சைடு இல்லை. வரா ஜோ 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 ஜோ. அவங்க ரெண்டு சைடுமே லாக் பண்ணிட்டாங்க காய்ஸ். ஆமாம் காய்ஸ், ரெண்டு சைடும் கட் ஆயிடுச்சு. அப்போ எப்படி? காய்ஸ் பயம் வருது காய்ஸ். ஓ மை வந்துட்டான். இதெல்லாம் லாஸ்ட் ட்ரைப்பா, என்னை விடுப்பா. ஐயோ வேற தொலை பண்ணுறானே, எனக்கு வேற பயத்தை காட்டுறானே. இப்போ நான் என்ன ப்ரோ, நான் தான் ப்ரோ ஆடுறேன். நீ பார்க்குறதுக்கே உனக்கு பயம். ஆனா my god, oh my god. நச்சம் கட்டு அதில் திரும்பி அப்படி திரும்பி அப்படி என்ன பண்ணும்? தம்பி சொல்லுத கேளு, எதுவுமே பண்ணது டீ ஷாண்டா சொல்லு. கத்தாதடா மூஞ்சி வெளில காட்டிடாத. தெரியும்ட எத்தனை வாட்டி சொல்கிறேன். சரி காய்ஸ், சுத்தணும்னா புரியல.
இங்க சைட் திரும்பணும்டா. அது நீ சொல்லாத, நீ கம்முன்னு இரு. கம்முன்னு பாரு, கத்தாத. நீ கத்துதுல எனக்கு உச்சா வருது. பேசியா இதுதான் லாஸ்ட் ட்ரை காய்ஸ். இதில் நான் தச்சேன்னா போயிடலாம். மூஞ்சி அந்த சைடு திருப்புனா அவன் வந்து பிடிச்சிருவான். நீ எதுவுமே சொல்லாது, நீ கம்மு போயிடு. நீ சொல்லிட்டு வழியில் போனால் நம்பி போனாங்கன்னா வச்சுக்கோங்களேன், உஷாவாக மாட்டிப்பாங்க. இப்போ இப்படி போனோன்னே கிடைக்காது. கயிச்சு அழுவடி வந்துட்டு சூப்பரு. ஸ்ட்ரைட்டாக போகணும். நீ உக்காந்துடணும். ஓகேயா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த சைடில் பார்த்தோன்னே தூரத்தில் போயிட்டு மூஞ்சில காரத்து உடனே வாட்டி காய். ஓ வெறியாகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணலையா இல்லையா அது ஃபஸ்ட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள். நீ ஃபஸ்ட்டு தண்ணி குடி. மூஞ்சில காய் துப்ப எப்படின்னா போய் ஆகுது. கண்ணு அதுக்குன்னு பார்த்து இதான் போனால் வழியே இல்லை. ரவுண்ட் குட்டி வேணாம், போனால் கூட மாட்டிப்பேன். ஏன்னா இப்படி போனால் ஏற முடியல, இப்படியும் ஏற முடியல. நம்ம ஏறி போது கூட அவன் வந்து பிடிச்சிடுவான். ஏன்னா அவன் ஃபாஸ்ட்டாக இருக்கான். இதில் ஸ்லோவாக இருக்கான், ஆனால் அதுக்குள்ளே ஸ்லோவாக இல்லை. நம்ம இதை தொட்டோன்னே அவன் வரான்னா இப்படி ஓடிடுறான். அங்கே போனான்னா அவனே வரான். இப்போ பாருங்க, அங்கே போனான்னா அவனே வரான். அவன் வந்தோன்னா இந்த கதவே ஓப்பன் ஆகுது. ஓ இதுதான் ஒரு விஷயம். ஆனால் மூக்கு சொல்லியாக இருந்துச்சு காய். கண்ணெலாம் வருது காய்ஸ். ஃபாஸ்ட்டாக ஒரு நியூஸ்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். சரி காய்ஸ், இதோட கேம் பிளே முடிச்சிக்கலாம். சரி, லாஸ்ட் ட்ரை. எப்படின்னா தப்பிக்கையும் தெரில. லாஸ்ட் ட்ரை. இதுக்கப்புறமா என்னால் முடிஞ்சால் போடணும். முடியலன்னா நாங்கள் போக மாட்டோம். சப்போர்ட் இல்லைனாலனா வர இல்லை கைஸ். நான் ஒன்று சொல்கிறேன், அது அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா ஈஸியாக போயிடலாம். நம்ம இங்கே டச் ஆனோடனே அவன் வந்தான்னா இப்படி ஓடிட்டு ஈஸியாக போகலாம். ஏன்னா அவன் நந்து வர்றது கூட போயிடலாம் பாதி தூரம். ஆனால் இவன் இங்கே வந்தான்னா இவனே வரான். எனக்கு வெறி ஆகுது. என்ன ஆகுது? வெறி ஆகுது. என்னோட பிளாக்காக இருக்குது. ஓ அம்மா, இப்படிதான் வேறு காட்டுவீங்களாடா? அவன் அந்த சைடில் இருந்து கூட வரான். குட்டி குட்டி எனக்கு புட்டி ஞாபகம் வருது. பதியா? ஐ பதியா? அவன் யாரு? இந்த பட்டனை ஞாபகம் வச்சுக்கேன். அந்த பட்டனை அதான் காய்ஸ். பாய் பாய். அடுத்த சாப்டரில் பார்ப்போம் காய்ஸ். இது பார்ட் 2. இதில் நம்மளால் தப்பிக்க முடியல, ஏன்னா ஃபோனில் பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாங்க. பார்ட் 3ல் தப்பிச்சிடலாம். பாய் பாய் குட்டி. பாய் பாய்.